ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணுமாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. இரண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார்கள், ஒரு பெரிய யோகங்க. அந்த லாபாதிபதியா இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார் அப்படின்னா பிள்ளைகளால் லாபம். ரெண்டுல சனி இருந்தா என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, உங்க பேச்சுனால சிக்கல். ஒரு புதிய வேலை எதிர்பார்த்தால் புதிய வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் உங்களுக்கு கிடைச்சே தீரும். உலகெங்கும் வாழும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய தை மாத நல்வாழ்த்துக்கள். நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். 16ஆம் தேதி பிரதோஷம், 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை, ஜனவரி 15 தை 1 பொங்கல் பண்டிகை, 16ஆம் தேதி பிரதோஷம் அன்றுதான் மாட்டுப் பொங்கல். அதே போல இந்த மாதத்தில் மிக முக்கியமான நாள் 18ஆம் தேதி சர்வ தை அமாவாசை, மிக முக்கியமான நாள். இந்த அமாவாசை தர்ப்பணத்தை கடைப்பிடிக்கணும். நான் அந்த நிகழ்ச்சியை சொல்லும் போதே உள்ள உங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, பணவரவிற்கான மந்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீர்களானால் பணவரவும் நன்றாக இருக்கும், குடும்பம் மிக நன்றாக இருக்கும். இந்த தை மாதம் ரொம்ப அற்புதமாக எங்களுக்கு அமைஞ்சிச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். அதற்குரிய மந்திரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ஸோ தை அமாவாசை 18ஆம் தேதி வருகிறது. அன்னைக்கு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். நிறைய அன்பர்கள் கேட்குறீங்க, சார் நாங்கள் திதியெல்லாம் கொடுக்குறோமே அப்படின்னு கேட்குறீங்க. அது பத்தாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது என்பது மிக மிக அவசியம். எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்கணும். அதே மாதிரி 25ஆம் தேதி ரத சப்தமி, மறுநாளைக்கு பீஷ்மாஷ்டமி வந்துடும். பீஷ்மர் முக்தி அடைந்த நாள். இதெல்லாம் ரொம்ப விசேஷமான விஷயங்கள் இந்த மாதம் வருது. பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி தைப்பூசம். இந்த தை மாதத்தில் வரக்கூடிய மிக முக்கியமான விசேஷம், முருகனுக்கு விசேஷமான நாள். இந்த தைப்பூசங்கிறது முருகனுக்கு ரொம்ப விசேஷமான நாள். பௌர்ணமி விரதம் அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது நல்ல பலன்களை தரும். அதே போல் 5ஆம் தேதி சங்கடகர சதுர்த்தி. இந்த விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் என்ன லாபம் அப்படின்னா, இந்த சங்கடகர சதுர்த்திங்கிறது விநாயகரை வழிபட வேண்டிய நாள். விநாயகரை வழிபட்டால் என்ன லாபம் நமக்குன்னு கேட்டால், வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுறோம், இல்லை ஒரு கல்யாணத்துக்கு ட்ரை பண்ணுறோம், இப்படி என்ன வகையான தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலக வேண்டுமானால் விநாயக பெருமானை வழிபடணும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுடைய ராசி பலனில், தை மாத பலன்களில் உங்களுக்கு நான் வழங்க போகிறேன். கும்பராசி நேயர்களே, கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ராசியில் ராகு, 7ல் கேது. இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு. இந்த ராசியில் ராகு இருக்கார், 7ல் கேது இருக்காருங்கிற போது ஒரு ஏற்ற இறக்கமான வாழ்க்கை இருக்குது. அப்படி ஏற்ற இறக்கமான வாழ்க்கைன்னு நான் விழுந்துருவேனா, என் லைஃப் போயிருமான்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பலர் இப்படி கேட்குறாங்க, சார் என் ராசியில் ராகு 7ல் கேது இருக்குது சார், என் வாழ்க்கையே போயிருமா சார் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரு உண்மையை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். என்றைக்குமே கிரகங்கள் என்ன சொல்கிறதோ அதோடைய போக்கில் நம்ம வாழணும். அந்த கிரகங்களுக்கு எதிர்நீச்சல் போட்டுக்கொண்டு நம்ம வாழ முடியாது. இப்போ ராசியில் ராகு நிறைய இருக்குன்னா உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும், நிறைய ஆசைப்படுவீங்க, நல்ல காசு வேணுங்க, என் பிஸ்னஸில் நான் பெரிய லெவலுக்கு போகணுங்க, என்னுடைய வேலையில் நல்ல ப்ரமோஷன் அடையணுங்க. எது மிக அதிகமோ, இன்னும் சொல்ல போனால் கற்பனைக்கு அதிகமாக நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. பெரிய ஸ்டேஜ் வாழ்க்கையில் நிறைய கற்பனை பண்ணுவீங்க. ராசியில் இருக்கக்கூடிய ராகு அதற்கு காரணம். ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்பது நிறைய ஆசைப்படுன்னு உங்களுக்கு சொல்லும். நீங்கள் ஒரு மனைவியாக இருக்கீங்க, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நிறைய ஆசை இருக்கும். நம்ம வீட்டுக்காரர் பட்டுப்புடவை வாங்கி தரணும், நம்ம வீட்டுக்காரர் நகை வாங்கி தரணும், நமக்கு ஃபாரின் டூர் கூட்டிகிட்டு போகணும், வெளிநாட்டுக்கு நம்ம போகணும், சந்தோஷமாக இருக்கணும், வாழ்க்கை அற்புதமாக அனுபவிக்கணும் அப்படிலாம் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் 7ல் கேது இருக்கு பாருங்க. அப்போ என்ன நினைப்பார் உங்கள் வீட்டுக்காரரு, நம்ம பணம் செலவழிக்கக்கூடாது, சிக்கனமாக இருக்கணும், பணம் அனாவசியமாக செலவழிச்சிக்கிட்டு இருக்கு, இருக்கிற பணத்தெல்லாம் நம்ம பத்திரமா வச்சுக்கிடுவோம், நகையெல்லாம் ஒன்றும் வாங்க தேவையில்லை, விலை உயர்ந்த பொருள் வாங்க வேண்டாம், சிக்கனமாக ஒரு துணி வாங்கினா குறைஞ்சா போயிடும், எதுக்கு ஆடம்பரத்துக்கு பட்டுப்படவே, எதுக்கு இவ்வளவு நகை அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருப்பார். அப்போ எங்கே மாறுபாடு வருகிறது, நமக்கு என்ன சிந்தனையோ அதிலிருந்து மாறுபட்ட சிந்தனை தான் நம்முடைய லைஃப் பார்ட்னருக்கு அமையுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அமையுது. இதுதான் ஒரு வினோதம். இப்படி வினோதங்கள், சுவாரஸ்யங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கைங்கிறத கும்பராசிக்காரங்க இந்த தை மாதம் புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்கிறது ஒரு பெரிய யோகங்க. பலர் சொல்கிறாங்க, சார் 2ல் சனி இருந்தால் பொருளாதாரமே இருக்காதுங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. 2ல் சனி இருந்தால்
பொருளாதார வளர்ச்சி அடைந்தவர்கள் பலரை நான் பார்க்கிறேன். 2ல் சனி இருந்தால் என்ன சிக்கல் கேட்டீங்கன்னா, உங்கள் பேச்சினால சிக்கல். அவசரப்பட்டு கருத்து சொல்லிடுவீங்க. உங்களை பிடிக்காதவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். எங்கே விழுகிறார்கள் மனிதர்கள்னா, 2ல் சனி இருக்கிற போது தனக்கு பிடிக்காதவர்களை லாவகமாக சமுதாயத்தில் அவர்களை கெட்ட மனிதர்களாக காட்டியோ, இல்லாட்டி இவங்க ஒத்து வர மாட்டாங்க காட்டியோ அவங்களை அப்புறப்படுத்த நீங்கள் நினைக்கிறீர்கள். அங்கே பிரச்சனை வருது. 2ல் சனி இருக்கிற போது வாக்குல சுத்தம் வேணும், வாக்குல உண்மை வேண்டும். வாக்கினிலே உண்மை இருந்துச்சுன்னா எல்லா வெற்றியும் உங்களுக்கு தேடி வரும். அப்போ 2ல் சனி இருக்கும்போது உங்களுக்கு பொருளாதார தடை கிடையாது. நீங்கள் அதை கற்பனை பண்ணாதீங்க, பெரிய பொருளாதார தடை வந்துடும் நினைக்காதீங்க. 12ஆம் இடம் வலுத்து கிடக்கு. இந்த தை மாதம் 12ஆம் இடம் வலுத்து கிடக்கு. 12ஆம் இடத்துல பாருங்க, உங்களுக்கு சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் என்ற 4 கிரகங்கள் அடிவகுத்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சூரிய பகவான் உங்கள் சப்தமாதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறார். வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய சிலருக்கு திடீர்னு ஒரு வேலை மாற்றம் செய்யக்கூடிய சூழல் இந்த மாதம் வரும். திருமண உறவில் கணவன் மனைவி கடையில் சில பிரச்சனைகள் வரும். அதற்கு காரணம் உங்களுடைய எதிர்பார்ப்பும் அவர்களுடைய நிலைப்பாடு மிஸ்மேட்ச் ஆகுது. அதுதான் காரணம். அப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு இந்த மாதம் வச்சுக்கிட்டா போதும். வேலையில் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த மாதம் வேலை மாற்றம் ஏற்பட போகிறது. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய வேலை எதிர்பார்த்தால் புதிய வேலை கிடைக்கும். ஏற்கனவே இருக்கக்கூடிய வேலையில் ஒரு சேஞ்ச் ஆஃப் ஜாப் எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த சேஞ்ச் ஆஃப் ஜாப் உங்களுக்கு கிடைச்சே தீரும். இந்த தை மாதம் அதுக்கு அனுகூலமான சூழ்நிலை இருக்கு. தன லாபாதிபதி குரு பகவான். அந்த லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்கிறார் அப்படின்னா பிள்ளைகளால் லாபம், குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக லாபம், சுபகாரியங்களில் பங்கெடுப்பீர்கள். இந்த மாதம் சீமந்தம், உபநயனம், வளைகாப்பு, திருமணம், சதாபிஷேகம், சஷ்டியுக்த பூர்த்தி, இது என்னென்ன சுபகாரியங்கள் இருக்குது, அந்த சுபகாரியங்களில் பங்கெடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் கும்பராசிக்கு உண்டு. உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும், இல்லாட்டால் எங்கே சுப நிகழ்ச்சி நடக்கிறதோ அதற்கு நீங்கள் அழைக்கப்படுவீர்கள், சென்று பங்கெடுப்பீர்கள். அப்படி ஒரு மேன்மை உங்களுக்கு உருவாக போகிறது. வியாபார ரீதியாக அந்த புதன் பகவான் 12ஆம் இடத்துல இருப்பது நிறைய இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. சில பேர் வெளிநாடு தொடர்புடைய படிப்புகளின் மீது ஆர்வம் காட்ட போகிறீங்க. நல்ல மாதங்க, அளவாக ஆசைப்படுங்க, ஃபினான்ஷியலாக நல்லா இருப்பீங்க, உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம், விசுவாவசு வருடம் தை மாதம் எல்லா நன்மைகளும் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு அமைகிறது. இப்போ இது வரைக்கும் நம்முடைய ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு என்ன பலன்கள், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதுலேயும் மிக முக்கியமாக காணும் பொங்கல் வருது பாருங்க. அதாவது உங்களுக்கு 15ஆம் தேதி பொங்கல்னு சொன்னோம், 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 17ஆம் தேதி காணும் பொங்கல். இந்த காணும் பொங்கல் தான் பழைய காலத்தில் எப்படின்னா வச்சுருந்தாங்கன்னா, திருமணத்திற்கான ஒரு வீட்டில் பையன் இருப்பாங்க, ஒரு வீட்டில் பொண்ணு இருப்பாங்க, எங்கே சந்திப்பது, அதை சந்திப்பதற்கு உரிய நாளாகவும் இந்த காணும் பொங்கல் இருந்தது. எங்கள் வீட்டில் பையன் இருக்கா, உங்கள் வீட்டில் பொண்ணு இருக்கான்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல சந்திக்கும். அதன் பிறகுதான் இந்த பெண் பார்க்கும் படலங்களெல்லாம் நடந்த இன்றைக்கி மேட்ரிமோனியல் சைட்ஸ் வந்துருச்சு. அன்றைக்கி இருந்த ஒரு வசதி காணும் பொங்கல் தான். அதை வைத்துக்கொண்டு தான் பிறகு அடுத்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அடுத்து 2-3 மாதங்களில் திருமணம்லாம் நடந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதற்குரிய காலகட்டம் இது. இந்த மாதம் நடக்க போகிற சில விசேஷங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பஞ்சாங்க குறிப்புகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். அது கேட்டிங்கன்னா சேலத்தில் சூறாவளி காற்றோடு இந்த மாதத்தில் மழை இருக்கும் என்று பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. சென்னைக்கு வடகிழக்கில் குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம், இந்த காற்று குறைந்தழுத்த தாழ்வு மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று உருவாகும்னு இருக்குது. கடலூரிலே குட்டி புயல் வரும் என்றும் பஞ்சாங்கம் குறிப்பிடுகிறது. அதே போல் கம்பளி பூச்சிகளுடைய தொல்லை இருக்கும் இந்த மாதம், இந்த தை மாதத்தில் அப்படின்னு பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. தென் மாவட்டத்திலே கடும் புயல் இருக்கும் என்றும் பஞ்சாங்கங்கள் குறிப்பிடுகின்றன. இங்கே நான் சொன்ன பலன்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துடைய கிரகநிலைகளின் அடிப்படையில் வைத்து தான் பலன் சொன்னேன். எப்படின்னா, மிதுனத்திலே குரு பகவான், சிம்மத்திலே கேது பகவான், அதே போல் மகரத்திலே சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான், இது போக டெய்லி சந்திரனுடைய சஞ்சாரம், இவற்றின் அடிப்படையில் வைத்து தான் இந்த மாத பலன்களை உங்களுக்கு நான் வழங்கியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் இங்கே என்னுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் நீங்கள் நேரடியாக சந்திக்கலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. நேராக வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர்
நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.